ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு இந்த ஸ்னேக் கேம் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கோட் லிங்க் அண்டு ஆர்டிக்கல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு அவுட்புட்டை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம அவுட்புட்டில் வந்து இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்னேக்கு. அப்புறம் இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபுட்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்னேக் வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட இந்த ஸ்னேக் வந்து க்ரோ ஆகிட்டே வரணும். இப்போ கேம் ஓவராக 2 கண்டிஷன் இருக்குது. எப்போ அந்த ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த ஒயிட் கலரில் பார்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவுண்ட்ரி வாலை எப்போ டச் பண்ணுதோ அப்போ வந்து கேம் வந்து ஓவர் ஆகிடும். அதே மாதிரி ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாடியே வந்து அந்த ஸ்னேக்கோட ஹெட் வந்து டச் பண்ணாலும் இந்த கேம் வந்து ஓவர் ஆகிடும். இந்த 2 கண்டிஷனும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃபுட்டை வந்து ஈட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ஸ்னேக் அதோட பாடியே டச் பண்ணது பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ மேலே வந்து நம்மளுக்கு ஒரு அலர்ட் வருது, கேம் ஓவர், ப்ரெஸ் ஓகே டு ரீஸ்டார்ட்னு வருது. ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஸ்னேக் வந்து இந்த பார்டரை இடிக்கிற மாதிரி நான் செய்கிறேன். இப்போ வாலை வந்து இடிச்சதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்லேயும் நம்மளுக்கு கேம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ப்ரெஸ் ஓகே டு ரீஸ்டார்ட் காமிக்குது. ஸோ இந்த 2 கண்டிஷனில் கேம் ஓவர் ஆகிடும். அப்படி இல்லைனா நம்ம ஸ்னேக் வந்து க்ரோ ஆகிட்டே போவோம். ஸோ இது எப்படி நம்ம கோட் மூலயமா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து கோட் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன கோட் எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த விண்டோ ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு புது ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. ஸோ எந்த இடத்துல வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் நான் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்னேக் கேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் ஃபோல்டரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம 3 ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து index.html, செகண்ட் styles.css, தேர்டு வந்து script.js. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து index.html க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பாய்லர் பிளேட் கோடை வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணலாம். ஸோ HTML நம்ம இந்த ஹெட் டேக்கு அப்புறம் இந்த பாடி டேக்லாம் மேனுவலாக டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்க முடியும் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில். இது ஒரு அட்வான்டேஜ் இதில். ஸோ இப்போ டைட்டில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஸ்னேக் கேம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம styles.css அப்புறம் script.js வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபைல் கொடுத்து styles.css க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து script.js. ஓகேங்களா? ஸோ இப்போ script.js-ஐ நம்ம இந்த பாடியில் கடைசியில் வந்து லிங்க் பண்ணிடலாம். ஸ்கிரிப்டுன்னு கொடுத்து srcன்னு கொடுத்து script.jsன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ CSS எப்படி லிங்க் பண்ணலான்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டுட்டு இந்த hrefல styles.css செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம HTML கோடை வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் லைவ் சர்வர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா இந்த இங்கே வருது பார்த்தீங்களா, இதுதான் இந்த எக்ஸ்டென்ஷனு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதுகிற கோடு வந்து லைவாக வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம். அது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இங்கே கீழே வந்து லைவ் சர்வர்னு இருக்கும். நீங்கள் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வாட்டி VS கோடை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோ லைவ்னு இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ரௌசரில் வந்து லைவாக அவுட்புட் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம எழுத இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம HTML கோடை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம HTML என்ன கொடுக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு div டேக் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். div டேகை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு கேம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து கேன்வாஸை வந்து எழுத போகிறோம். ஓகேவா? இந்த கேன்வாஸில் தான் நம்ம கேம் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஐடி வந்து கொடுத்துக்கிறேன், கேம் கேன்வாஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ஐடியை வச்சு தான் நம்ம வந்து ஃபெச் பண்ணுவோம். ஸோ அதனால் ஐடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இவ்வளோ தான் நம்ம HTML கோடு. நம்ம அதிகமாக HTML CSSல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல.
மெயினாக ஃபங்க்ஷனாலிட்டி தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தான் அதிகமாக நம்ம எழுதுவோம் இந்த ப்ராஜெக்டில். HTML CSS ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ HTML கோடே இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம CSS மூவ் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்எஸ்ல என்னெல்லாம் நம்ம ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட் ஒரு வாட்டி பார்த்துடலாம். வெப்சைட்டில் இன்னும் எதுவும் ஷோ ஆகலை, ஏன்னா நம்ம இன்னும் எதுவும் அந்தளவுக்கு இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி எதுவுமே இன்னும் பண்ணிடல. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாடியை வந்து ஸ்டைல் பண்ணலாம். பாடி இதில் வந்து டிஸ்பிளே ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம கண்டென்ட்டை வந்து நடு சென்டரில் ப்ளேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாடியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 100 VH கொடுத்துக்கலாம். 100 வியூ ஹைட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மார்ஜின் வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன் இனிஷியலாக. ஸோ கடைசியாக வந்து பேக்ரவுண்ட் கலர் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து ஒரு 333ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என் வெப்சைட் இப்போ இந்த லைவ் போய் பார்த்தேன்னா நம்ம வெப்சைட் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி நம்ம என்ன ரைட் பண்ணாலும் அது வந்து சென்டரில் வர மாதிரி இங்கே வந்து சிஎஸ்எஸ் எழுதியிருக்கோம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர்னால் நம்ம என்ன ரைட் பண்ணாலும் அது வந்து சென்டரில் வர மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம பார்க்குற வியூ ஹைட் வந்து 100 VHனா இந்த ஃபுல் ஹைட்டு வந்து நம்ம கண்டென்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேம் கண்டெய்னருக்கு வந்து ஒரு பார்டர் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து கேம் கண்டெய்னர் பார்டர் ஈக்குவல் டு 2px சாலிட் ஒயிட்னு கொடுத்துக்கலாமா? FFF. ஸோ இப்போ நான் என் வெப்சைட் போய் பார்த்தேன்னா அதுக்கு ஒரு பார்டர் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கொயராக வரணும், n x n மேட்ரிக்ஸ் மாதிரி வரணும். ஸோ அதையும் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து கேன்வாஸ்க்கு வந்து நம்ம சில ஸ்டைலிங் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டிஸ்பிளே வந்து பிளாக் மாற்றிடுறேன். டிஸ்பிளே பிளாக்னு மாற்றினா தான் அது வந்து டேக்ஸ் அப் தி என்டையர் ஸ்பேஸ். ஓகேங்களா? இன்லைன் எலமெண்ட் மாற்றினா அது பர்டிகுலர் நம்ம எது வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு 000ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்எஸ் கோடும் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம script.jsல என்னெல்லாம் வந்து கோட் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேன்வாஸை வந்து நம்ம ஃபெச் பண்ணணும். ஸோ ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ கேன்வாஸ் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு கொடுத்து இந்த கேம் கேன்வாஸ்ன்னு நம்ம க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நம்ம ஃபெச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்டை வந்து எழுத போகிறோம். ஸோ ctxன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகுதுன்னா ஒரு கான்டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ கான்டெக்ஸ்ட்னால் என்னென்னா இப்போ 2D மேட்ரிக்ஸாக அது வந்து கன்சிடர் பண்ணி இந்த கேம் போர்டை வந்து இந்த கேன்வாஸை 2D மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணி அதில் வந்து இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் எதனா எழுதணுன்னாலும் இப்போ எதனா ட்ரா பண்ணணுனாலும் இந்த கெட் கான்டெக்ஸ்ட் மெத்தட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சைஸை வந்து டிஃபைன் பண்ணோம், நம்ம கேன்வாஸோட சைஸை. ஸோ கேன்வாஸ் டாட் வித்து அப்புறம் கேன்வாஸ் டாட் ஹைட்டு அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ நம்ம கேன்வாஸோட ஹைட்டும் வித்தும் வந்து 400 செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் போய் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு n x n மேட்ரிக்ஸ் மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும், ஏன்னா நம்ம வித் அண்ட் ஹைட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரிட் சைஸோட ஒரு வேல்யூ வந்து கொடுக்கலாம். ஸோ கிரிட் சைஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து 20ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டோட்டல் மேட்ரிக்ஸில் வந்து எவ்வளோ கிரிட் சைஸ் கொடுக்கலாம், 400 டிவைடட் பை 20 வந்து 20 கிரிட் சைஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும் நம்ம டோட்டல் கேன்வாஸில் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்னேக்கோட இனிஷியல் பொசிஷனை வந்து டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம அவுட்புட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்னேக் வந்து கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷனில் இருக்குது, இனிஷியலாக அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிரிட் சைஸ் வந்து என்ன கொடுத்துருக்கோம், 20ன்னு கொடுத்துருக்கோமா. ஸோ 20 × 5 ஆனது 100. ஸோ எக்ஸ் வந்து 100, அப்புறம் ஒய் வந்து பார்த்திங்கன்னா அதே 100. ஸோ 100.
ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5,5ல வந்து இனிஷியலாக இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5,5 இண்டெக்ஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த 20 0லேருந்து 19 வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்கும் நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும். ஸோ இது நம்ம ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா 5,5 இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இனிஷியலாக வந்து நம்ம ஸ்னேக் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அதோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 0 தான். அதோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் 0ல் தான் இருக்குது. அது மூவ் பண்ண அதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட்டோட பொசிஷன் வந்து கொடுத்துடலாம். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7,7ல் இருக்குது இனிஷியலாக. நம்ம ப்ரௌசரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு 7,7 இண்டெக்ஸில் வந்து இந்த ஃபுட் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இந்த கோடுக்கு வந்துடுறேன் நான். ஸோ x equal to grid size dot grid size into 7 அப்புறம் y is equal to grid size into 7 கொடுத்தோன்னா அது 20 into 7 என்ன வரும் வேல்யூ 140 வரும். அதே மாதிரி 140 வரும். ஸோ ஒரு கிரிட்டும் வந்து 20 வந்து எடுத்துக்கிறதுனால சைஸ் வந்து நம்ம கரெக்டாக சைஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த கிரிட் சைஸ் இன்ட்டு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ அது வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ தான் அந்த ஃபுட்டோட கரெக்டான லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேம் ஓவர் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இனிஷியலாக கேம் ஓவர் ஃபால்ஸாக இருக்க போது இப்போ கேம் உண்மையாலே முடிஞ்சிச்சுன்னா கேம் ஓவரை வந்து நம்ம வந்து ட்ரூவாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேம் லூப் இன்டர்வல்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேம் லூப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்ரா ரெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா நம்ம ரெக்டாங்கிளுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த பொசிஷனில் வந்து அந்த கலரை வந்து ஆட் பண்ண போகுது. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்டெக்ஸ்ட் டாட் ஃபில் ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து அந்த கலர் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இன்னொன்று என்னென்னா கான்டெக்ஸ்ட் டாட் ஃபில் ரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் கிரிட் சைஸ்ன்னு கொடுத்தோன்னா அது ஒரு ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து ட்ரா பண்ணிவிடும். இந்த ஃபில் ரெக்ட்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த கேன்வாஸில் வர ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து நம்மளுக்கு அந்த பாக்ஸ் வந்து ட்ரா ஆகிடும் கேன்வாஸில். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட் வந்து எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரா ஸ்னேக்ன்ற மெத்தடை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரா ஸ்னேக் என்ன பண்ண போகுதுன்னா இப்போ ஸ்னேக்ன்றது அது ஒரு அரே. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுறேன் பாருங்கள். இந்த ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரேயில் வந்து எல்லாமே வந்து ஆப்ஜெக்டாக தான் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு ஆப்ஜெக்டாக வந்து இட்ரேட் பண்ணும். அந்த ஸ்னேக் அரேயில் வந்து இட்ரேட் பண்ணி இங்கே இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வேல்யூ ஒரு ஒய் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூக்கு வந்து இந்த லைம்ன்ற இந்த கலரை வந்து அது வந்து பெயிண்ட் பண்ணும் கரெக்டாக அந்த பாக்ஸில். ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா விசிபிளாக வந்து இந்த கலரில் வந்து தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஸ்னேக் க்ரோவாக இந்த ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் ரன் ஆகி அந்த ஸ்னேக்கோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரா ஃபுட் அந்த மெத்தட் வந்து எழுதிக்கலாம். ஸோ ட்ரா ஃபுட்டு ரொம்ப சிம்பிள் தான். ட்ரா ரெக்டாங்கிள் அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணி அதுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ கோஆர்டினேட் வந்து கொடுக்குறோம். ஸோ ஃபுட் டாட் எக்ஸு அப்புறம் ஃபுட் டாட் ஒய் அந்த கோஆர்டினேட் கொடுத்துட்டு ரெட்டுன்னு கொடுத்தா அந்த ஃபுட் இருக்க இடத்துல வந்து ரெட் கலர் வந்து பெயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு அப்டேட் ஸ்னேக்ன்ற மெத்தடை வந்து ரைட் பண்ணலாம். ஸோ அப்டேட் ஸ்னேக்கில் வந்து ஃபஸ்ட்டு என்ன வரப்போகுதுன்னா நம்ம ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட்டு என்னெல்லாம் ஸ்டோர் பண்ண போகுதுன்னா இப்போ எக்ஸுன்னு சொல்லிட்டு இந்த கோஆர்டினேட்டுக்கு வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகுது எக்ஸு ஒய்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னவா இருக்க போகுதுன்னா ஸ்னேக் ஆஃப் 0. ஓகேங்களா? ஸ்னேக் ஆஃப் 0 டாட் எக்ஸு ப்ளஸ் இந்த டைரக்ஷன் டாட் எக்ஸு இன்ட்டு கிரிட் சைஸ். இப்போ இந்த ஸ்னேக் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நம்ம ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பொசிஷன் பண்ண போகிறோம். ஸ்னேக் டாட் எக்ஸ் வந்து -1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்னேக்கோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸை அப்டேட் பண்ணி ஸ்னேக்கை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த டைரக்ஷன் டாட் ஒய் வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை வந்து நம்ம வந்து டவுனில் மூவ் பண்ணுற மாதிரி பண்ணோம் ஸ்னேக்கோட ஹெட்டை வந்து. ஸோ அதுவே வந்து -1 இருக்கும்போது நம்ம ஸ்னேக்கோட ஹெட்டை வந்து அப்பில் மூவ் பண்ணுற மாதிரி பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி இருக்க அந்த ஸ்னேக்கோட வேல்யூவோட ஆட் பண்ணிக்கணும்.
அந்த எக்ஸோட வேல்யூவோட இந்த ஸ்னேக் டாட் ஒய்யோட வேல்யூ வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த நியூ எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுற வேண்டியதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டான பொசிஷனில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் இந்த ஸ்னேக்கோட வேல்யூவை. ஸோ ஸ்னேக் டாட் அப்ஷிஃப்ட் டாட் ஹெட்னு கொடுத்தா என்ன மீனிங்னா, இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறோம்ல, இந்த நியூ ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக்கோட அரேயோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து ஸ்டோர் பண்ணணும், லாஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஸ்டோர் பண்ணால் தான் ஸ்னேக்கோட நியூ ஹெட்டை வந்து அதுவாக இந்த புது ஹெட்டாக வந்து மாறிடும். ஸோ அதுக்கு தான் அன்ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இப்போ ஸ்னேக் வந்து ஃபுட்டை வந்து ஈட் பண்ணிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னா, இஃப் ஹெட் டாட் ஹெக்ஸ் வந்து ஃபுட் டாட் ஹெக்ஸு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஸ்னேக்கோட ஹெட்டும் ஃபுட்டோட ஹெட்டும் கரெக்டான பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம், ஒரே பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி ஹெட் டாட் ஒய்யும் ஃபுட் டாட் ஒய்யும் வந்து கரெக்டாக இருக்குன்னா அப்போ நம்ம ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மேலே இருக்குது, அப்போ வந்து ஃபுட்டை வந்து ஈட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஃபுட்டு ஈட் ஆகிடுச்சு, இப்போ புது ஃபுட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ பிளேஸ் ஃபுட்டுன்ற ஃபங்க்ஷனை ரன் பண்ணோன்னா நியூ ஃபுட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த பிளேஸ் ஃபுட் ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் எழுதலை, ஃபர்தராக எழுதுவோம், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு ஒரு ஃபுட் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி இப்போ ஸ்னேக் வந்து ஃபுட்டை ஈட் பண்ணிடுச்சுன்னா. ஸோ அப்படி இல்லைனா ஸ்னேக் டாட் பாப்னு பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்னேக் வந்து இப்போ ஹெட் வந்து நியூ பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ கடைசி அந்த டெய்ல் இருக்க பொசிஷன் வந்து அது வந்து அடுத்த பொசிஷனுக்கு மூவ் ஆகணும்ல. ஸோ அந்த டெய்ல் இருக்க பொசிஷன் வந்து எம்டி ஆகிடும். ஸோ அதனால் ஸ்னேக் டாட் பாப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஸ்னேக் வந்து வால்ஸில் வந்து இடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன், இஃப் ஸ்னேக் டாட் எக்ஸு லெஸ் தென் 0 ஆர் ஸ்னேக் டாட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேன்வாஸோட வித்து, அப்படி இல்லைனா ஸ்னேக் டாட் ஒய் வந்து லெஸ் தென் 0 ஆர் ஹெட் டாட் ஒய் லெஸ் தென் 0 ஆர் ஹெட் டாட் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேன்வாஸ் டாட் ஹைட்டாக இருந்துச்சுன்னா ஸ்னேக் வந்து கொலைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ கேம் ஓவர் வந்து நம்ம இனிஷியலாக வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கோம்ல, இப்போ வந்து கேம் ஓவர் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டு மாற்றிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இப்போ அந்த ஸ்னேக் வந்து அதோடய கொலைட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணிக்கணும். i is equal to 1 to இப்போ ஸ்னேக்கோட லென்த் வரைக்கும் ஃபார் லூப்பை ரன் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்னேக் ஆஃப் ஸ்னேக் இருக்க அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் டாட் எக்ஸு ஈக்குவல் டு ஹெட் ஆஃப் எக்ஸு. ஓகேங்களா? அதாவது ஸ்னேக்கோட அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஹெட் டாட் எக்ஸாக இருந்துச்சுன்னா, அண்டு ஸ்னேக்கோட அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டாட் ஒய் வேல்யூவும் ஹெட் ஆஃப் ஒய்யாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது மேலேயே கொலைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம், கேம் ஓவர் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். ஸோ இந்த வந்து ஒவ்வொரு வாட்டியும் இட்ரேட் ஆகி அது எல்லா ஆப்ஜெக்ட்டையும் இட்ரேட் ஆகி செக் பண்ணோம் அது ஹெட்டு வந்து அந்த பாடியோட கொலைட் ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்படி ஆனால் மட்டும் ட்ரூவுக்கு அப்டேட் ஆகும் கேம் ஓவர் வந்து, அப்படி இல்லைனா ஃபால்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிளேஸ் ஃபுட் அப்படின்ற இந்த மெத்தடை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரேண்டமாக வந்து ஃபுட்டை வந்து பிளேஸ் பண்ண போகுது இந்த மெத்தட் தான். ஸோ இதுக்கு வந்து நான் மேத் டாட் ரேண்டம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபுட் டாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் ஃப்ளோர் ஆஃப், ஓகேவா, ரவுண்ட் வேல்யூ வந்து எடுத்துக்குது. அப்புறம் மேத் டாட் ரேண்டம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து எழுதுகிறோம். இது என்ன பண்ணோம்னா, மேத் டாட் ரேண்டம் வந்து 0லேருந்து 1க்குள்ளே எதனா ஒரு வேல்யூ வந்து ரேண்டமாக வந்து ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.23 அந்த மாதிரி, இப்போ 0.34, அப்புறம் 0.99 அந்த மாதிரி இப்போ 1ன்னு கூட ஜென்ரேட் பண்ணும். 0லேருந்து 1 ரேஞ்சுக்குள்ளே எதனா ஒரு வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த மேத் டாட் ரேண்டம் வந்து. ஸோ இன்ட்டு கேன்வாஸ் வித் டிவைடட் பை கேன்வாஸ் கிரிட்னு என்ன அர்த்தம்னா, கேன்வாஸ் கிட் வித் வந்து 400, ஓகேவா, கேன்வாஸ் சைஸ் வந்து 20. ஸோ 400 டிவைடட் பை 20 வந்து நம்மளுக்கு 20 வேல்யூ, ஓகேவா. ஸோ இந்த ரேண்டம் வேல்யூ இன்ட்டு 20 எதனா போட்டோன்னா இப்போ ரேண்டம் வேல்யூ என்னது 0 to 1 தான், ஓகேவா. 0 to 1 தான் ரேண்டம் வேல்யூ இருக்க போகுது. ஸோ இன்ட்டு இப்போ நம்ம 20ன்னு போட்டோன்னா கண்டிப்பாக இதோட ஃபைனல் வேல்யூ வந்து 20க்கு கீழே தான் இருக்க போகுது. ஸோ 20க்கு கீழே நம்மளுக்கு வர ரிசல்ட்டை இந்த கிரிட் சைஸ் வந்து 20ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை நம்ம ஃபுட் டாட் எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபுட் டாட் ஒயில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபுட்டை வந்து இந்த ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில் கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ யூஸர் வந்து என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறாங்க, இப்போ அப் ஏரோவா, டவுன் ஏரோவா, ரைட் ஏரோவா, லெஃப்ட் ஏரோவா, எதை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கை வந்து நம்ம
கரெக்டாக வந்து அலைன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனு. ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இப்போ இந்த ஹேண்டில் ப்ரெஸ் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஈவெண்ட் வந்து கெட் ஆகும். இது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம பர்டிகுலர் ஈவெண்ட்டை மட்டும் எப்படி கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து டீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணால் இது வந்து டீஸ்ட்ரக்சரிங்னு அர்த்தம். ஸோ ஈவெண்ட்குள்ளே நிறைய வேல்யூஸ் இருக்கும். அதில் வந்து கீ வேல்யூ மட்டும் வேணும்னா இந்த கீன்னு சொல்லிட்டு டீஸ்ட்ரக்சர் பண்ணிங்கன்னா இந்த ஈவெண்ட்லேருந்து இந்த கீ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ கீன்னு என்னென்னா இப்போ அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் ஸோ ஏரோ அப்புன்றது ஒரு கீ, ஏரோ டவுனுன்றது ஒரு கீ. ஸோ அந்த மாதிரி ஏரோ லெஃப்ட்டுன்றது ஒரு கீ, ஏரோ ரைட்டுன்றது ஒரு கீ. ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும் நம்மளுக்கு, அவங்க என்ன ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டிஷன் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஏரோ அப்பு கொடுத்துருந்து ஆல்ரெடி அவங்க ஹரிசாண்டலாக மூவ் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம டேரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். டேரெக்ஷன் ஈக்குவல் டு இப்போ நம்ம அப்புக்கு வந்து மூவ் பண்ணணும். y-1னா அது வந்து அப்புக்கு வந்து மூவ் பண்ணணும் ஸ்னேக்கை வந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏரோ டவுன் அவங்க ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஒரு ஹரிசாண்டல் டேரெக்ஷனில் மூவ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் மூவ் பண்ணணும். டவுனில் மூவ் பண்ணோன்னா y=1. ஸோ அதே மாதிரி தான் இப்போ டேரெக்ஷன் ஆஃப் x== 0னா ஆல்ரெடி அவங்க வெர்டிக்கல் டைரக்ஷனில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ ப்ரெஸ் பண்ண ஆல்ரெடி ஸ்னேக் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் மூவ் பண்ணிட்டு இருக்கு. அவங்க ப்ரெஸ் பண்ணது வந்து ஏரோ லெஃப்ட்டுனா அப்போ வந்து அவங்க டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண வச்சு டேரெக்ஷன் ஈக்குவல் டு லெஃப்ட்டில் வந்து மூவ் பண்ண வைக்கணும். ஸோ x=-1. அதே மாதிரி x=1னா ரைட்டில் மூவ் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹேண்டில் கீ ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம வந்து மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் கேம் லூப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா ஃபஸ்ட்டு கேம் ஓவரா இல்லையான்னு செக் பண்ண போகுது. ஸோ கேம் ஓவர் ட்ரூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேம் வந்து ஓவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்று இந்த ஸ்னேக் வந்து வாலில் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா ஸ்னேக் அதையே வந்து பைட் பண்ணிச்சுன்னா கேம் வந்து ஓவர் ட்ரூன்னு வந்துடும். ஸோ அப்போ தான் இந்த மெத்தடுக்குள்ளே போவோம். ஸோ அப்போ இந்த மெத்தடுக்குள்ளே போகும்போது கிளியர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேம் லூப் இன்டர்வல்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஒவ்வொரு வாட்டியும் இந்த வேரியபிள் வந்து சேவ் பண்ண பார்த்தீங்களா? அதை வந்து எப்பயுமே வந்து கிளியர் பண்ணணும். அதுதான் ஒரு குட் ப்ராக்டிஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அலர்ட் கேம் ஓவர் ப்ரெஸ் ஓகே டு ரீஸ்டார்ட்னு ஒரு அலர்ட் வந்து கொடுத்தோம். நம்ம இங்கே அவுட்புட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவுட்புட் நான் ஷோ பண்ணும்போது பார்த்துருக்கலாம் நீங்கள். இந்த கேம் ஓவர் ப்ரெஸ் ஓகே டு ரீஸ்டார்ட்னு நான் கொடுத்துருப்பேன்ல. அதுக்கு அடுத்து வந்து கேம் ஸ்டார்ட்டுன்ற இந்த மெத்தடை வந்து ட்ரிகர் பண்ணி விடணும். ஸோ கேம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஓகே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட்டை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி விடணும். அப்போ தான் நம்ம மறுபடியும் வந்து நம்ம கேம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்போ கேம் ஓவர் வந்து ஃபால்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கேம் வந்து இன்னும் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ கேம் வந்து ரன் ஆகிட்டே இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்? கிளியர் த கேன்வாஸ் கம்ப்ளீட்லி. ஸோ கிளியர் பண்ணி விட்டுணும். நம்ம கேன்வாஸை கிளியர் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து ட்ரா ஃபுட்டு, ட்ரா ஸ்னேக்கு, அப்புறம் அப்டேட் ஸ்னேக் பண்ணிட்டோன்னா இப்போ புதுசாக இருக்க அந்த லொக்கேஷன் வந்து அப்டேட் ஆகிடும். ஸ்னேக்கோட லொக்கேஷன் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் ரீஸ்டார்ட் கேம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ரீஸ்டார்ட் கேம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்னேக்கோட பொசிஷன் தேவை. நம்ம ஸ்னேக்கோட பொசிஷனு, அப்புறம் அதோட டைரக்ஷனு, அதோட ஃபுட்டு, அப்புறம் அதோட கேம் ஓவர், அதோட பொசிஷன்ஸ் எல்லாமே, அதோட வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதே வந்து கொடுத்துக்க வேண்டியதான். ஸ்னேக் ஈக்குவல் டு அதே எக்ஸோட வேல்யூவில் வந்து கிரிட் சைஸ் இன்ட்டு 5, y=grid கிரிட் சைஸ் இன்ட்டு 5 நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த வேல்யூ தான். டைரக்ஷன் வந்து 0, 0ன்னு கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே 7ல் வந்து கொடுத்துக்கிறோம். 7,7ல் வந்து. அப்புறம் கேம் ஓவர் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்து அகைன் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் லூப் இன்டர்வல் அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ செட் இன்டர்வல்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு 100 மில்லி செகண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் லூப்புன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேம் லூப் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? இந்த ஸ்னேக்கோட பொசிஷனை மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் இந்த கொலிஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் இந்த கேன்வாஸை வந்து ரீட்ரா பண்ணுறது எல்லாமே இந்த கேம் லூப் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ இதை வந்து இந்த ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து டிஃபைன் ஆகும்போது நம்ம இந்த கேம் லூப் இன்டர்வல் அப்படின்ற இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வரோம். ஸோ கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுமே. ஸோ அப்போ தான் வந்து யூசர்கிலேருந்து இன்புட்டை வந்து வாங்கும் அது. ஸோ ஆட் ஈவெண்ட் டாக்குமெண்ட் ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்துட்டு இந்த கீபோர்டுன்ற கீ டவுனுன்ற அவங்க வந்து எதனா கீ ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஹேண்டில் கீ ப்ரெஸ்
அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க எதனா கீ ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம இந்த ரீஸ்டார்ட் கேம்ன்ற இந்த மெத்தடையும் கால் பண்ணோம். அப்போ தான் நம்ம கேம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். இப்போ நான் ஒரு வாட்டி வந்து எப்படி இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது, இதோட ஃப்ளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஜ் வந்து லோட் ஆகுது பார்த்தீங்களா? பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த ஈவெண்ட் லிஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா கீ டவுன் வந்து யாருன்னா இப்போ எதனா ஒரு கீ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கேம் ஸ்டார்ட் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஸோ இது ட்ரிகர் ஆகி நம்ம ஸ்னேக்கோட பொசிஷனு, ஃபுட்டோட பொசிஷன் இது எல்லாமே வந்து டிஃபைன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு 100 மில்லி செகண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த செட் இன்டர்வல் வந்து ரன் ஆகி இந்த கேம் லூப் வந்து நம்மளுக்கு கால் ஆகுது ஒவ்வொரு வாட்டி இந்த 100th மில்லி செகண்டுக்கு. ஸோ இந்த கேம் லூப்பில் என்னெல்லாம் இருக்குது, இந்த கிளியர் பண்ணுறது, இந்த கேன்வாஸை கிளியர் பண்ணுறது, இந்த ஃபுட்டை ட்ரா பண்ணுறது, ஸ்னேக்கை ட்ரா பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேண்டில் கீ ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹேண்டில் கீ ப்ரெஸ் வந்து ஈவெண்ட்டை வந்து கீயை வந்து கெட் பண்ணுது. அவங்க என்ன கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ணிவிட்டு ஸ்னேக்கோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ இந்த கேம் லூப் வந்து இந்த கேம் வந்து ஓவர் ஆகாத வரைக்கும் இந்த கேம் லூப் வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த கேம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ இந்த கேம் ஓவர் வந்து ட்ரூ ஆகுதோ அப்போ வந்து இந்த கேம் லூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் வந்து யூசர் வந்து இந்த அலர்ட் சிம்பிளில் ஓகே ப்ரெஸ் பண்ணும்போது மறுபடியும் வந்து இந்த ரீஸ்டார்ட் கேம் ஃபங்க்ஷன் ரன் ஆகி மறுபடியும் நம்ம கேம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த கோட் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கோடிங் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.